அலைக்கும். ஹாய் சிட்டி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லாக் தான். ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈவினிங் டைம் குட்டீஸ்க்கு வந்து டீ போடலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்தேன். குட்டீஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ சாண்ட்விச் மாதிரி செய்யலாம் அப்படின்னாலுமே வந்துட்டு எக்கு இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டே வந்து பால் ஊற்றி வச்சுட்டேன். அப்படி காலையிலே சொல்லியிருந்தாங்க ஈவினிங் வந்து வெளில போகலாம், எல்லோரும் கிளம்பி ரெடியாக இருங்க அப்படின்ட்டு. ஃபைனலி என்ன பண்ணலான்னு யோசிச்சதில் பார்த்திங்கன்னா ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து க்ரீம் சீஸ் இருக்குது, அதை வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு 2 பேர்த்துக்கும் ஒரு 4 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை முடிக்கவும் ஹபி வரவும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். பட் கால் பண்ணி இன்னும் 1 மணி நேரம் டிலே ஆகும் நான் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அந்த 1 மணி நேரம் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பார்த்திங்கன்னா ஸோ ப்ரெட்டு வந்துட்டு நான் டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போலாம் பார்த்திங்கன்னா ஷகில் வந்துட்டு ப்ரௌன் ப்ரெட் வந்து கேட்குறாங்க. ஸோ ப்ரௌன் ப்ரெட்டே வாங்கிட்டு வாங்க நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா 2 பேத்துக்கும் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே உள்ள ப்ரெட் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்லைஸ் சாப்பிட்றதே வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும், இந்த க்ரீம் சீஸோட டேஸ்ட்டு. ஸோ இது வந்துட்டு நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ நானே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு கப் காஃபி குடித்தேன் அப்படின்னாக்கா செம்ம ஃபில்லிங்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். செம்ம சூப்பராக ஒரு காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் காஃபி குடிக்க வரீங்களா? யாரெல்லாம் காஃபி லவர் அப்படின்ட்டு இந்த டைம் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஹார்ட்ஸ் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து எனக்கான காஃபியுமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ஒரே காஃபி தான். மக்கு தான் பார்த்திங்கன்னா என் மெயினுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மக்கில் குடிச்சிக்கிட்டு இருப்பேன். இப்போ நீங்கள் என்ன கேட்க வரீங்க அப்படிங்கிறது எனக்கு கேட்குது. எல்லாத்துக்கிட்டையும் முதல்ல வந்து ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் வந்து வீடியோ போடாமல் இருந்ததுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லை, கொஞ்சம் சளியெல்லாம் பிடிச்சிட்டு அப்படி ஒரு மாதிரி ஃபீவர் அப்படிலாம் இருந்ததுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். A few moments later. ஓகே, அது எங்களோட சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு கேட்குது. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அக்கா அப்படின்ட்டு. பட் வந்து சுத்தமாக எனக்கு வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, உடம்புக்கும் முடியல. அதெல்லாம் தேறி ரெக்கவர் ஆகி வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். திரும்ப வந்துட்டேன். எப்போவுமே சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்ம ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு தேடிக்கிட்டே இருக்கோம். அப்படி தான் ஆல்ரெடி வந்து நம்ம ரமலான் மாதம் ஃபுல்லாகவே வந்து சில்லுன்னு தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ கூட ஓரளவுக்கு தாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எல்லாமே சாப்பிடவும் பார்த்திங்கன்னா நல்லா சளி பிடிச்சி ஒரு வழி பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு விளாக் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஹபி வந்து கால் பண்ணி கிளம்பிடுங்க வெளில போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நாங்களும் போட்ட மாதிரி டக்குன்னு வந்து எல்லோரும் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. திடீர்னு ஒரு கால் பண்ணி 1 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு, ஸோ வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. சரி அந்த 1 மணி நேரம் ஏன் சும்மா இருக்கணும், ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் இருந்துச்சு, அதை துவைக்க போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த வேலையை பார்த்து வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷகீம் தான். எத்தனை முறை சொன்னாலுமே வந்துட்டு நைட் பேண்ட்டை கழட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்டோடு சேர்த்து அந்த இன்னரும் சேர்ந்தே கழட்டி வச்சுருப்பான். அதை தனியாக போடணும் அப்படிங்கிறதே இருக்காது. ஸோ இன்னும் எத்தனை முறை தான் நான் சொல்கிறதோ தெரியல. இது அவனுக்கு ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் வந்துட்டு இதில் அப்படியே காமிச்சிருக்கேன். இதை பார்த்தாவது அவன் மாறானா பார்ப்போம். ஸோ உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செய்வாங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அப்புறம் ஹால்லாம் பாருங்கள், அப்படியே தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். சரி வெளியில் போகிறோம், ரொம்ப நாள் கழித்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் நீட் பண்ணி வைப்போம் ஹபி வரதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு நீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிக்கவுமே பார்த்திங்கன்னா ஹபியை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டாங்க. குட்டீஸ்க்கு வந்து ஸ்கூலுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இருந்தாலும் ப்ராப்பராக பார்த்திங்கன்னா லீவ் முடிஞ்சு பெருநாளாக முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 டேஸாக வந்து ஸ்கூல் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் புக்ஸுமே வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி வாங்கணும். இங்கே வந்து ஹபி வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க என்கிட்ட. ஏன் வந்து லேட்டு அப்படின்னு கேட்டதுக்கு
ஹபி ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. காஃபி வந்து வேணாம் சொல்லிட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி குடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. குட்டீஸ் எல்லாமே ஆல்ரெடி கிளம்பியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். ரீசெண்ட் டேஸில் வந்து நிறையா கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற அந்த ஹிஜாப் ஸ்டைல் வந்துட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு எனக்கு என்ன வருதோ அது வந்து போடுவேன். ஸோ இப்படி தான் போடுவேன் அப்படின்ட்டுலாம் இல்லை, ரொம்ப ப்ராப்பராலாம் வந்துட்டு போட மாட்டேன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து பின் வைக்கிறது, அப்புறம் தலையில் வந்து ரொம்ப சுற்றுறது வந்து ரெண்டுமே வந்து தலைவலி வரும். நிறைய பின் வச்சாலும் எனக்கு செட் ஆகாது, தலைவலி வரும். அதே மாதிரி தலையில் நிறைய சுற்றுனாலும் தலைவலி வரும். ரொம்ப லூஸாக போட்டிருப்பேன் நான் ஹிஜாப். நிறைய பேர் கூட கேட்டிருப்பீங்க ப்ராப்பராக போடுங்க அப்படின்ட்டு. ஏன் போட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஹெட்டாக் வரும், அதனால தான் வந்து போட மாட்டேன். ரொம்ப வேர்க்கவும் கூடாது, அதே சமயம் ரொம்ப டைட்டாக என் தலையில் எதுவும் சுற்றியும் இருக்கக்கூடாது, அதனால தான். ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரீசெண்டாக ரொம்ப சாஃப்டான ஒரு ஹிஜாபில் வந்துட்டு இந்த மாதிரி போடுவேன். இது கொஞ்சம் எனக்கு செட் ஆகும். ஸோ இதையும் கேட்டிருந்தீங்க, அதனால் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு வந்து ஷார்ட்டாகவும் ஒரு சைடு லாங்காகவும் விட்டுக்கோங்க. ரைட் சைடு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வந்து லாங்காக விட்டுருக்கேன். அதில் வந்துட்டு ஷார்ட்டாக விட்டதை நான் எடுத்து வச்சேன் இல்லையா, வச்சு அந்த மாதிரி பின் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நமக்கு 3 லேயர் மாதிரி வரும். ரொம்ப வந்து டைட்டாக இருக்காது. நமக்கு வந்துட்டு நம்ம தலையை வந்து ஏதோ ஒன்று சுற்றி இருக்குது அப்படிங்கிற ஃபீல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். 2 சைடில் பின் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பின் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஃபைனலாக வந்து இந்த எட்ஜஸை வந்து அப்படியே லைட்டாக அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இங்கே வந்துட்டு ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹிஜாப் பின் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த பட்டர்ஃப்ளை வைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹிஜாப் ஸ்டைல். ரீசெண்டாக நம்ம விளாகில் வந்து இது விளாக்லேயும் சரி இந்த ஹிஜாப் ஸ்டைல் தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் கேட்டதுனால வீடியோவில் காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைம்மா, நீங்கள் வர மாதிரி தெரியல. 2005 வந்துடுச்சு. என்னென்ன சொல்கிறான் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் கிளம்புறதுக்கு தான் வந்து லேட் ஆகுமா. ஸோ நான் கிளம்பங்காட்டி எல்லோரும் கிளம்பி காருக்கு போய் உட்காந்துருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன, ஒரு பேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் போட்டால் போதும். நம்ம அப்படியா, எனக்காவது ஒரு நாள் தான் வெளில போகிறோம், அன்றைக்கி இங்கே கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி கிளம்பி போகணும் அப்படின்ட்டு தான் நம்ம கிளம்புவோம். ஆனால் அப்படி கூட ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அம்மா கிளம்ப தான் லேட் ஆகுது அப்படி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இவன் இருக்கானே, எதையாவது வந்து அத்தா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிட்டை தூக்கி போட்டுருவான். பட் நான் போயிட்டு கேட்பேன், இல்லையே நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்மளே பார்ப்போம். தூது மேலே தூதாக வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பெரிய பையன், செகண்ட் வந்து சின்ன பையன், இன்னுமா கிளம்புறீங்க அப்படின்ட்டு. ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்க்கிங் கிடைக்கலையா. நான் வந்து லேட்டாக வந்ததுனால தான் வந்து பார்க்கிங் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டேடும் சன்ஸும் சேர்ந்து ஒரு உருட்டிகிட்டு இருக்காங்க. எப்பயுமே பார்க்கிங் கிடைக்க தான் செய்யும். அங்கே பாரு உங்கள் 2 லைட்டிங் இருக்குது, அந்த இடத்துக்கு வெயிட் பண்ணுங்க. சும்மா உருட்டுறீங்க. இவ்வளோ நேரம் என்னடா பார்க்கிங் கிடைக்கல. நல்ல மனசுக்கு எங்கே வேணாலும் பார்க்கிங் கிடைக்கும். இங்கே தான் பார்க்கிங் கிடைக்குன்னு தேவையில்லை. நான் உருட்டுறாங்க பாருங்க. வேற எங்க போறீங்க? நானா அங்க இதுக்கு சவுத் இந்தியால ஒரு பார்க்கிங் இருக்கு, அங்க போய் பார்க்கிங். எங்க வெஸ்ட் இந்தியாலயா இருக்கீங்க? ஆமா, வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கு. ஒரு வழியாக பேக் பண்ணிவிட்டு சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு அவங்க வரதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. இப்பயும் சொல்கிறாங்க என்னால் தான் லேட்டாமா, சரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சிப்ஸும் ஜூஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணுவோம். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே போனால் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு அந்த காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், எம்ஜிஆர்லாம் நடிச்சிருந்தாருன்னா இந்த படத்தை சிவாஜி இந்த கார்லாம் இருக்குது. சொப்பன சுந்தரி கார் கேள்விப்பட்டிருக்கியா? சொப்பன சுந்தரினா யாரு? கரகாட்டக்காரன் படத்துல வரும்ல சொப்பன சுந்தரி. இல்லை, எனக்கு நான் அந்த படமே முழுசாக பார்த்ததில்லை. ஆனால் காரோட இது தெரியும். இந்த பேரிச்சம்பழம் கூட தரமாட்டாங்க. சரியான ஃபேமஸ் கார். எம்ஜிஆர் படத்துல இந்த கார் வரும் அந்த காலத்துல. அப்படியா? இப்போ இது என்ன ரன்னிங்ல இருக்கு? சேலுக்கு போட்டு வச்சிருக்கேன், வாங்கணும்னா வாங்கி போட்டு. சகில் வேணுமா? கார் தேய்ங்க நல்லா. சகில் வேணுமா? நியூ மாடல்.
வெளியில் கிளம்பி வந்துட்டாலே வந்துட்டு ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்துட்டு சிரிக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு புக்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. சம்டைம் வந்து ஸ்கூல்லே வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா ஸ்கூலில் வந்து இந்த ஷாப்பில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த ஷாப்பில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்து வாங்கியாச்சு. A few moments later. இந்த விலாக் எடுத்து வந்து 10 days ஆகிடுச்சு. இது வந்து ரீசெண்டாக எடுத்ததில்ல, 10 days ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நாளையிலே வந்துட்டு புக்ஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து வர வழியிலே வந்து ஃபைன் லுக் அப்படிங்கிற ஷாப் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஹபிக்கு வந்து ட்ரெஸ் வந்து செட் ஆகும். ரீசெண்டாக நம்ம வந்துட்டு பெருநாக்கு வந்து ஒரு க்ரே கலர் ஷர்ட் எடுத்திருந்தோம். அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அதே மாதிரி இன்னொரு ப்ளூ கலர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அதையுமே எடுத்துகிட்டு அப்படியே இந்த சைடு வந்தோம். நிறையா ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, ஸ்லிங் பேக் அது எல்லாமே. ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே வந்து ஹபி பில் போடுறதுக்காக கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கினோன்னே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பாருங்கள். ராணா செயின் எடுத்து பாகுபலி அடிக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த குதிரைக்கெல்லாம் காலில் ஒரு இது போடுவாங்கல்ல, என்னென்னலாம் சொல்கிறான் பாருங்க. நல்லா இருக்கு. சரி, என்கிட்ட தான் இருக்கு, நான் எடுத்துட்டு போறேன். செரி புக் ஸ்டோருக்கு கன்ஃபார்மாக போகிறோம். A few minutes later. ஈவினிங் வெளில வந்ததுலேருந்து ஒரே ரவுண்டிங் தான். ஸோ இதோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து சகி ஒத்துக்கிடவே இல்லை. ஜெரீர் புக் ஸ்டோருக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். புள்ள வந்து புக்கு கேட்டு அடம் பிடிக்குதே அப்படின்னு சொல்லி நம்பிடாதீங்க. இங்கே வந்துட்டு வந்து எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நல்லாவும் இருக்கும். ஸோ வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து இந்த செஸ் அப்புறம் வந்து 2 ஐட்டம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ இந்த மந்த் வந்து 27 வந்து அவனுக்கு பர்த்டே, May 27 அவனோட பர்த்டே. ஸோ வந்து பர்த்டேக்காக அட்வான்ஸாக முன்னாடியே வாங்கி கொடுத்துருங்க எனக்கு வந்து கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தான். அது வந்துட்டு வீட்டுக்கே போக விடாமல் ஜெரீர் புக் ஸ்டோர் போகலாம் வாங்கன்ட்டு அதனால் வந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே மேல் செக்ஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புக்ஸ் அந்த மாதிரி ப்ளே பண்ணுறது, கிட்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே வந்துட்டு மொபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து மொபைல் வாங்குறதா இருந்தால் இங்கே தான் வந்து வாங்குவோம். ஜெரீர் அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா, இது 2ல் எங்கேயாவது வந்து வாங்குவோம். இங்கே இருக்கிற ஐட்டம் வந்து மற்ற ஷாப்பை விட கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்கும். மொபைல்ஸு சொல்லலை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே சொல்கிறேன். அப்புறம் நம்ம மனசை கொள்ளையடிக்கிற மாதிரி நிறைய பென்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். நான் படிக்கிற காலத்தில் இந்த பென் எல்லாமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதில் வந்து அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு கேட்டேன். அதில் வந்து கன் மாதிரி இருக்கிற ஒரு பென் எடுத்து காமிச்சான். இதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இல்லை இங்கே பாருங்க பாப்பு, இங்கே பாருங்களா. பர்த்டேக்கு அட்வான்ஸாக வந்துட்டு கிஃப்ட் வாங்கி கேட்குறவனை பார்த்துருக்கீங்களா? ஸோ செஸ் தான் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தான். எனக்கு வந்து என் பர்த்டே வருது, செஸ் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே வந்த உடனே என்னவோ தெரியல, அவன் மனசு மாறிடுச்சு. இந்த ஃபுட்பாலுமே வந்து ரொம்ப நாளாக அவனோட லிஸ்ட்டில் வந்து இருந்துச்சு. எப்போதும் வீட்டில் தானே இருக்காங்க, செஸ்ஸாக இருந்தாலும் வீட்டிலே தான் விளையாடுவாங்க, ஃபுட்பாலாக இருந்தால் வெளில போயிட்டு விளையாடுவாங்க அப்படின்ட்டு ஹாபி வந்து ஃபைனலி ஃபுட்பால் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. 2மே சேம் ப்ரைஸ் தான். இதுவுமே வந்து 2000, அந்த செஸ் போர்டு எடுத்திருந்தாலுமே 2000 தான். இது வந்து பிராண்ட் வந்து லம்போகிர்னி. ஃபெராரி எடுக்கலாமா லம்போகிர்னி எடுக்கலாமா அப்படின்ட்டு ஒரு டவுட்லேயே இருந்தான். ஃபைனலி அவனே இதை சூஸ் பண்ணிட்டான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவனோட கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்தாச்சு அவனோட பர்த்டேக்கு முன்னாடியே. ஜஸ்ட் நம்ம பிள்ளைங்களை ஹாப்பி பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். பெரிய கிஃப்ட்லாம் இல்லை, ஜஸ்ட்
அவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு முடிஞ்சது. இன்றைக்கி விலாக் வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஹார்ட் கொடுத்து. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு குக்கிங்லாம் முடியாது, அதனால் போகும்போதே வந்துட்டு அல்பைக் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்ம செல்லக்குட்டீஸ் வந்து நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. பார்த்திங்கன்னா லக்கி அந்த வந்து நிலா உட்காந்துருக்காங்க. ஸோ நாங்கள் வர்ற டைம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி அலர்ட்டாக வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து வீடு வந்து சேர்ந்துட்டோம். இன்றைக்கி விலாக் வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இதுக்கப்புறம் கண்டினியூஸாக விலாக் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள் சேனலில். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். வரல அப்படின்னாக்கா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் போய்ட்டு ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம எல்லாமே சிக்கன் சாப்பிட போகிறோம். குட்டீஸ்க்கு வந்து அவங்களோட ஃபுட்டை போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. வந்ததுமே வந்துட்டு சகில் குட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய டே இன் மை லைஃப், அப்புறம் குட்டீஸ் வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நிறையா வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேனலை பாருங்கள். உங்களோட கருத்துக்களை எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோவே போடலைனாலும் என்னையும் ஞாபகம் வச்சுருந்து எனக்கு கமெண்ட் பண்ணி ஏன்க்கா வீடியோ போடல அப்படின்ட்டு கேட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், நம்ம சிடி ஃபேமிலிக்கும் என்னோடய மனமார்ந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது போலவே எப்போதும் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை ஒரு புது விலாகில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.